பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இதோ ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பிரசித்தி பெற்ற வேதகிரீஸ்வரர் மலைக்கோவிலில் நடைபெற்ற சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி யாகசாலையில் 1008 சங்குகளை வைத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து சங்குகளில் நிரப்பப்பட்டிருந்த புனித நீரால் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர் அலங்காரத்தில் மூலவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கநாதபுரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ கன்னிமார் அம்மன் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த வாரம் காப்பு கட்டுதல் உடன் கும்பாபிஷேகம் துவங்கிய நிலையில் விழாவை ஒட்டி நாள்தோறும் கன்னிமார் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வீதி விழா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான இன்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரியில் உள்ள ஸ்ரீ சாலி வர்தேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாதத்தின் கடைசி திங்கட்கிழமை ஒட்டி சாலி வர்தேஸ்வரர் கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு 1008 சங்குகளால் சிறப்பு சங்காபிஷேகமும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி சிவபெருமானை வழிபாடு செய்தனர். சென்னை சூளைமேட்டில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி பல்வேறு திருத்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் நூதன ஆலய விமானராஜ அஷ்டபந்தன மகா சம்பரோஷனம் மற்றும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பிரசன்ன வெங்கடேசருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வைதிக முறைப்படி ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ சுந்தராம்பாள் அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதருக்கும் சுந்தரம்பாள் தாயாருக்கும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கொல்லப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது.
இதனையொட்டி கொல்லப்பள்ளி ஏரிக்கரையில் சிறப்பு பூஜைகள் செய்து காசி கங்கா தீர்த்த கலசத்தை மேளதாளங்களுடன் எடுத்து வந்து யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புண்ணிய நதியில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரால் கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பாளையூரில் உள்ள முத்து முனியப்பா சப்பானி கருப்பர் காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து வந்த புனித நீரால் கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாரதனையில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி மூலவருக்கு பால், தேன், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர், தயிர் உள்ளிட்ட 11 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு யாகசாலை அமைக்கப்பட்டு 108 வழம்புரி சங்குகளில் புனித நீரூற்றி பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள ஐயப்பன் கோவிலில் மார்கழி உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி நையாண்டி மேளதாளத்துடன் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் மின்னொளியில் பூப்பள்ளக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நகரின் முக்கிய வீதிகள் எல்லாம் பெண்கள் கோலம் போட்டு ஐயப்பனுக்கு வரவேற்பு அளித்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி திருப்பார்கடல் நம்பி திருக்கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணியை முன்னிட்டு விமான பாலாலயம் விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம் காலை சந்தி நடைபெற்றது. பின்னர் நம்பி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு மங்கள இசையுடன் விஸ்வேக்ஷன ஆராதனம் நடைபெற்றது. மாலையில் மூலவர் மற்றும் விமான கலாகர்ஷணம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது. திருச்சி மாவட்டம் ஓடத்துறை ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மணவாள பெருமான் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஓடத்துறை காவிரி கரையில் எழுந்தருளிய லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூதேவி ஸ்ரீதேவியுடன் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்றால் திருமண வைபவம் கைகூடும் என்பதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்ற ஐயப்பன் பூஜையில் சபரிமலைக்கு மாலையிட்ட ஐயப்ப பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி 108 சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வேத பாராயணம் மற்றும் சுவாமி ஐயப்பனுக்கு மலர்களால் சிறப்பு அர்ச்சனைகள், படிப்பூஜை மற்றும் தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது.